கோபால், 27 நான் ஒண்ணு கேட்குறேன். ம். நான் ஜஸ்ட் உங்கள தெரிஞ்சவனா, ஒரு நண்பனா கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. எந்த பழக்கமும் இல்லன்றீங்க உங்களுக்கு. சரிங்களா? எந்த பழக்கமுமே இல்ல. இதுவரைக்கும் பழகல. உங்க ஃப்ரெண்டுமே சொல்றாருன்னு நான் நம்புறேன். ஆனா உங்கள பார்க்குறவங்களுக்கு, நீங்க ஏதோ எடுத்துக்கிட்டு அந்த ஜோன்லயே இருக்கீங்க அப்படின்ற மாரி ஃபீல் ஆகுமா? ஆகாதா? ஆகும். ஏன் அப்படி உங்கள காமிச்சுக்கிறீங்க? ஏன் இப்போ என்ன நீங்க என்ன விடுங்களேன். அவரு ஒரு ஆளு. அவர் இருக்காரு. உங்கள்ட்டயே இவர பார்க்குறவங்க கேட்பாங்களா இல்லையா? எதுவும் பழகியிருக்கானாப்பா? எதுவும் பழக்கம் இருக்கா? ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கான்? கேட்பாங்க தானே? கண்டிப்பா. அப்படி ஒரு பழக்கமே இல்லாதப்போ எதுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்க மாரி காமிச்சுக்கிறீங்க? இல்ல சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எனக்கு அந்த மயக்கத்துல இருக்கேன், அந்த ஒரு இதுல இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் அத சரி பண்ணிக்கணும். இப்போ அவருமே உங்களோட சேர்ந்து ட்ரை பண்றாரு தானே? பட் அவர் எவ்வளோ தெளிவா பேசுறாரு. ஏன் அந்த தெளிவு உங்கள்ட்ட இல்ல? இது பேசுற தெளிவு சொல்றீங்க. எல்லாத்துலயுமே இப்ப பேசும்போது கூட பாருங்களேன், அரை மயக்கத்திலேயே தான் இருக்கீங்க. ஒரு இப்போ நானுமே சாப்பிடலன்னு கூட வச்சுக்கோங்களேன். நானுமே 4 நாள் சாப்பிடலனாலும், நான் என்ன சொல்ல வரேனோ அது தெளிவா சொல்ற தெளிவு எனக்கு இருக்கணும்ல. அப்பதானே நான் என்ன சொல்றேன்னு மத்தவங்களுக்கு புரியும். எனக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோக்கு போகிறதுக்காக ரேப்பிடோ புக் பண்ணாரு. ம். சாரி, ஸ்டுடியோல இருந்து வெளியே வந்துட்டு இவரோட இதுக்கு போகிறதுக்காக, ம். வீட்டுக்கு போகிறதுக்காக, ம். ரூம் போகிறதுக்காக ரேப்பிடோ புக் பண்ணும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப், இது இல்லை, ம். சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்கப்பறம் ரேப்பிடோ அவர் வந்துட்டார். வந்து வெளியில் நிற்கிறாரு. நான் பார்த்துட்டேன் அவரை. பார்க்கும்போது இவருனா திடீர்னு பார்த்தா அவர் வராமல் இருப்பார், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் போய் வெளியே பார்த்தோன்னே அவர் கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறாரு. பிக்கப் இடத்துல போய் நின்ட்டார் அவர். கேப்டன் வந்துட்டாரு. வந்துட்டாரா இது மாதிரி கோபால், நீ தான் வரணும் வெளியே அப்படின்னு சொன்னால், இல்லை நான் சார்ஜர் இல்லை ஃபோனில், சார்ஜர் ரூமில் போய் போட்டுக்கோ, அவர் வெளியே வந்து நிற்கிறாரு, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த டைம் கூட ஒரு மாதிரியா என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி, அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல ஆமா நிற்கிறாரு. அது நான் திட்டினேன் அந்த டைம்ல. என்ன ஆயிடுச்சு உனக்கு, என்ன பண்ண போற, ஏது பண்ண போற, என்னதான் உனக்கு ப்ராப்ளம், எதனா சொன்னா தானே எனக்கும் சொல்ல முடியும், நானும் என்ன தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லை அப்படிதான். ஸோ அவர் என்ன கேட்குறாரு இப்போ அந்த டைம்ல, என்ன தண்ணி எதனா சாப்பிட்ருக்காரா, யாரா இருந்தாலும் கேட்குறாரு. கண்டிப்பா நான் சொல்றேன், இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் தெளிவா பேசலை, அதுதான் இங்கே டீசென்ட். கோபால், தேவையான டைம்ல போனை நான் வச்சுட்டேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு இன்டர்வியூல உட்காந்துட்டு இருக்கோம், போன் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, இப்படிதான் சொல்லுவார். ஆனா எனக்கும் இது வீடியோ ஒன்று பண்ண போகிறோம், அதுக்கு போட்டோ அனுப்பியிருக்காங்க. சரி, அது ஓகே. பட் இப்போ இங்கே இன்டர்வியூ போயிட்டு இருக்கு இல்லையா, நம்ம எந்த வேலையில் இருக்கோமோ எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல. ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன தோணுதோ அத்தனை செய்யும். மற்றவங்க சொல்கிறேன், அவன் சொல்கிறான்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அத்தனை செய்யும். சரி, என் மைண்டுக்கு இப்போ ஃபோனை பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா ஃபோனை பார்ப்பேன். இப்போ ஃபோனை பார்க்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை பாரு, நான் அவ்வளோ நேரம் பேசினதா போனேன்னு. சரி, நீங்க உங்களுக்கு அவர் ஃபேமிலி பத்திலாம் தெரியுமா? இல்லை பிரதர், அவர் சொன்னதும் இல்லை, நான் கேட்டிருக்கேன் ஒரு அடி கூட, அவர் சொன்னது இல்லை இது வரைக்கும். நாங்கள் நடுவில் கூட கேட்டோம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அப்படியே படுத்துருக்குன்றப்போ அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம்ல, பார்க்கலாம் அப்படின்னு. அதுவும் போக மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. நான் கேட்டதுக்கு, நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன், தீபாவளிக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். பட் எதுவுமே சொல்லலை, அது பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் எதுவுமே பண்ணல.